4 எம்எல்ஏ 2 எம்பின்னு ஒரு காலகட்டத்தில் வந்தேன்னு எங்களுக்குன்னு ஒரு சின்ன வந்துடுச்சு. இதெல்லாம் தாங்காம பொறுத்து கொள்ள முடியாம அவனுக்கு தக தக தகன்னு எரியுது. எரிஞ்சா நாங்க என்ன செய்ய முடியும்? ஒரு படத்துல வந்து ரஜினிகாந்த் சொல்லுவார், ரஞ்சித் படம் நினைக்கிறேன், நான் கோட்டு சூட்டு போடக்கூடாத போடுவேன்டா, கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டா கப்பாலிடா வாயில சுடுவேண்டான்னு சொல்லுவாப்ல. அது மாதிரி அதெல்லாம் கவலைப்படல பிரதர். எதிர்ப்புலாம் நாங்க பார்க்காத எதிர்ப்பா. அதாவது நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, அதாவது நல்ல பழம் காய்த்திருக்கிற மரத்துலதான் கல்லை விட்டு எறிவாங்கன்னு. எரிஞ்சிட்டு போறாங்க பாவம். அதுல எரிஞ்ச அதாவது பழங்கள்லாம் விழுந்து எடுத்து சாப்பிட்டு போறாங்களே. இதுல என்ன கொடுமைனா, மத்த கட்சிக்காரனுக்கு எரியுதுன்னா பரவாயில்ல, ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு பிஜேபி கோவப்படுறான்டா, அது ஒரு அர்த்தம் இருக்கு. சித்தாந்த ரீதியாக அவங்க அடிச்சு அவங்க காலி பண்ண. அதிமுக கோவப்படுறான்டா, அதுல கூட அர்த்தம் இருக்கு. ஏன்னா நாங்க தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களமாடி வந்தோம், அது பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு திமுக காரர்கள், நாங்க தான் அந்த திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சோம்ங்க. சிறுத்தைகள் தானா? ஆமாங்க, 2016க்கு முன்னாடி பாவங்க அவர் தோத்து போயிட்டாருங்க. அப்ப நாங்க என்னைக்கு கூட்டணிக்கு போனோமோ அப்பதான் வந்து திமுக வந்து முதல்வராகிறார்கள். பாராளுமன்ற தேர்தலில் 1க்கு 2 முறை வெற்றி பெறுகிறார்கள். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள்.